இஸ்லாத்தில் நாய் வளர்ப்பதற்கு அனுமதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இஸ்லாத்தில் நாய் வளர்ப்பதை பற்றி மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, 2 பேரை தவிர நாய்களை வளர்ப்பது முற்றிலும் ஹராமான செயல்னு சொல்லப்படுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக நாய் வளர்த்துறது, அப்படி இல்லைன்னா அது விளைநிலங்களை பாதுகாக்கக்கூடிய நாயாகவும் இருக்கலாம். 2வது வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடிய நாய். இந்த 2 பேரை தவிர மற்றவங்க நாய் வளர்த்துறது தெளிவான ஹராமான விஷயமாகும். இது தெரிஞ்சுக்கிட்டே யார் ஒருத்தவங்க நாய் வளர்த்துறாங்களோ அவங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அழிஞ்சிடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக புகாரியில் சொல்லப்படுற ஹதீஸ் என்னன்னா, நாய் வைத்திருப்பவர்களுடைய நற்செயலில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கிராத் அளவு நன்மை குறைந்து போய்விடும். ஒரு கிராத் அளவு என்பது உஹது மலையின் அளவை குறிக்கும். அதே ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டுறாங்க, கால்நடைகளை பாதுகாப்பதற்காகவோ விவசாய பண்ணைகளை பாதுகாக்குவதற்காகவோ வேட்டையாடுவதற்காகவோ